போகிறோம்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து ப்ரீடிங் பாக்ஸ் நம்ம காய வச்சுருக்கோம். மொத்தம் 1 2 3 4 பாக்ஸ் இருக்குது. இன்னும் பாதி பாக்ஸ் இங்கே இருக்குது, உள்ளே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம காய வச்சாச்சு, காஞ்சிருச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து மண்ணு கொட்டி வைக்க போகிறோம். இதே மண்ணு கொட்டி வச்சு இந்த புதுமான 3 ஜோடிக்கு வந்து ப்ரீடிங் பாக்ஸ் வைக்கணும். அதுக்காண்டி நான் மண்ணு கொட்டி வைக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? இப்போ வந்து நம்ம 2 ப்ரீடிங் பாக்ஸ் வச்சுட்டோம். என்ன ப்ரோ அப்படி வச்சுருக்கீங்க கேட்குறீங்க? மண்ணு கொட்டி வைக்க போகிறோம். ரொம்ப இந்த இருக்குது பாருங்கள், இந்த மண்ணு தான், சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ மண்ணை மட்டும் கொட்டி விடிச்சிட்டோம்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரீடிங் பாக்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்துலேயும் மண் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. இது போதும்னு நினைக்கிறேன். பேலன்ஸ்லாம் கொஞ்சம் இந்த மண்ணை போதும். ஸோ ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ப்ரீடிங் பாக்ஸ் வச்சிடலாம். வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தோன்னா உங்களுக்கு போகிறோம். கொஞ்சோண்டு மண்ணு போதும். இப்போ தான் இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணி ஊற்றி வைக்கணும். சரி, நம்ம ஒன்று ஒன்றா வச்சு நம்ம வச்சுருக்கோம். இப்போ முதல்ல வந்து இதுக்கு வைக்கணும், சரிங்களா? முதல்ல இந்த ப்ரீடிங் பாக்ஸ் வைக்கணும். எல்லாமே புது புறாக்கள் தான். நான் வீடியோக்கு போய் சொல்லிடுறேன், எல்லாமே புதுசாக, பழைய புறாக்கள் எதுவும் வைக்கிறதுக்கு இல்லை, எல்லாமே புதுசாக. இதெல்லாம் நான் வீட்டுக்கு போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு ப்ரீடிங் பாக்ஸ் வச்சாச்சு. அடுத்து இன்னொரு ப்ரீடிங் பாக்ஸ் எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த இதுக்கு ஒன்று வைக்கணும். கரெக்டாக நம்ம ப்ரீடிங் பாக்ஸ் எடுத்து வைக்கிறோம். மழை வருதுங்க. அந்த இதுக்கு 2 வச்சாச்சு. இந்த ஒன்றுக்கு வச்சாச்சு ப்ரீடிங் பாக்ஸு. அதே மாதிரி இங்கே ப்ரீடிங் பாக்ஸ் வச்சோன்னே அதில் போய் உட்காந்துட்டு பாருங்கள். பேர்டு வந்து எப்படி போய் உட்காந்து பார்த்துட்டு பாருங்கள். ஸோ அங்கே என்ன மண்ணெல்லாம் திங்கிது பாருங்கள். ப்ரீடிங் பாக்ஸ் வச்சு இப்போ தான் உங்களுக்கு லைவாக எடுத்து காமிச்சிட்ருக்கேன். வீடியோ வச்சுருவோம், மண்ணெல்லாம் தின்னுட்டுருக்கு. ஸோ 2வது ப்ரீடிங் பாக்ஸ் வச்சாச்சு. 3வது வந்து இந்த ஒன்று இருக்குது. 3வது தண்ணி தொட்டி. இது கொஞ்சம் நேரம் கழிச்சு தூத்த கரெக்டாக மழை வந்துருச்சுங்க. லேசாக தூத்த போடுது பாருங்கள், சரிங்களா? ஸோ இதுக்கும் ஒரு ப்ரீடிங் பாக்ஸ் எடுத்து நம்ம வந்து வச்சுட்டோம். ஸோ மொத்தம் 3 புறாக்களுக்கு வச்சுருக்கோம். இதுக்கு ஒன்று வச்சுருக்கோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இது எதுவுமே சேலுக்கு இல்லை. இதெல்லாம் வீட்டுக்கு நிப்பாட்டி வச்சுருக்கு. இது சேலுக்கு இல்லை, விற்பனைக்கு இல்லை, சரியா? இதுவும் விற்பனைக்கு இல்லை, இதுவும் விற்பனைக்கு. இதெல்லாம் உங்களுக்கு நான் தெரியுங்கிறதுக்காண்டி எடுத்து படிச்சிருக்கேன். ப்ரீடிங் பாக்ஸ் எடுத்து வைக்கிறதுக்காண்டி போகிற இது எதுவுமே விற்பனைக்கு இல்லை. விற்பனைக்கு உள்ளதெல்லாம் நேற்றே சேல்ஸ் ஆகிடுச்சு. இனிமேல் புறா இன்னும் 1 மாதம் ஆகும். யாரும் தவறாக நினைக்க வேண்டாம், சரிங்களா? இப்போ ப்ரீடிங் பாக்ஸ் நம்ம வச்சாச்சு. இந்த ஒரு ப்ரீடிங் பாக்ஸ் வச்சாச்சு. வேறு ப்ரீடிங் பாக்ஸ் வச்சோடனே இந்த புறாக்கள் மட்டும்தான், இந்த புறா இந்த ஒரு செட்டு மட்டும் தான் நல்லா வந்துடுது. பாக்கியெல்லாம் சும்மா தான் அப்படி இருக்குது. சும்மா உங்களுக்கு ஒரு இப்படி வச்சுங்கன்னா கண்டிப்பாக ஒரு புறா எப்படி ஒரு மாதம் கூட ஒரு 15 நாளும் கண்டிப்பாக முட்டை ஏற்றுரும். இப்போ நம்ம கொஞ்சமாக தான் மண்ணாளி கொட்டி வச்சுருக்கோம், சரிங்களா? இதுக்கும் கொஞ்சமான மண்ணாளி கொட்டிச்சிடும், இதுக்கும் கொஞ்சமான மண்ணாளி கொட்டிச்சிடும், இதுக்கும் கொஞ்சமாக தான் மண்ணாளி கொட்டிச்சிடும். ஏன்னா ரொம்ப மண்ணாளி கொட்டிச்சா அது முட்டை அதை கிளச்சி விட்டுரும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தொட்டி எடுத்துக்கிட்டு போயிடுவோம். தொட்டியை எடுத்துட்டு போய் விட்டு வச்சுருவோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணி ஊற்றிட்டு புறாவெல்லாம் திறந்து விட்ருவோம், சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, இன்னும் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரீடிங் பாக்ஸ் வச்சாச்சு. ஸோ புறா வந்து நேராக கிளம்பி ஒடியாந்துருக்கு. நான் அங்கிட்டு வரலாட்டு ஒடியாந்துருக்கு. முதல்ல லாக் பண்ணிடுவோம், சரிங்களா? நான் வீடியோ எடுத்து காமிக்கிறதுக்காண்டி தான் காமிச்சேன். இப்போ திறந்து ஒரு டைம் கிடையாது. இன்னும் 1 மணி நேரம் இருக்குது புறாவை திறந்து ஒரு டைம். ஸோ உங்களுக்கு வீடியோ தெரியறதுக்காண்டி எடுத்து வச்சேன், வேறு ஒன்று. ஸோ நீங்கள் பார்க்குறது எதுவுமே இப்போதைக்கு விற்பனைக்குள்ள புறாலாம் கொடுத்துருக்கேன். இனிமேல் சும்மா நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறதுக்காண்டி காமிக்கிறது எதுவுமே விற்பனைக்கில்லை. இப்போ ப்ரீடிங் பாக்ஸ் வச்சாச்சு. எல்லாத்துக்குமே ப்ரீடிங் பாக்ஸ் வச்சுருக்கேன். அது இனிமேல் தான் முட்டை. ப்ரீடிங் பாக்ஸ் வச்சோன்னே என்ன ப்ரோ முட்டை இல்லைங்க கண்டிப்பாக ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 வாரம் to 15 நாள் ஆகும். 15 நாள் கழிச்சு கண்டிப்பாக வைக்கும். நான் வைக்கும் சொல்கிறேன். யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க. மறுபடியும் சரி, நான் சொன்னதை சொல்லிட்டு இருக்கேன், தவறு நினச்சிக்காங்க. நிறைய சேல்ஸ் பண்ணிட்டேன். பட் இப்போ நீங்கள் பார்க்குற புறாக்கள் எதுவுமே விற்பனை கிடையாது. வீட்டுக்காண்டி போட்டு வச்சுருக்கேன். இதுவும் வீட்டுக்காண்டி போட்டு வச்சுருக்கேன். இதுவும் வீட்டுக்காண்டி போட்டு வச்சுருக்கேன். சரி, இப்போ விற்பனைக்கு உள்ளது இல்லை, விற்பனைக்கு வந்து நான் சொல்கிறேன், சரிங்களா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கமெண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த சும்மா அந்த மண்ணு தான், அந்த வீட்டு வாசலில் இந்த மண்ணெல்லாம் இருக்குது பாருங்கள். இதை தான் நம்ம கொட்டி வைக்கிறது. இதுக்காண்டி நம்ம வந்து புதுசாலாம் போய் வெளியிலலாம் மண் இருக்குது. இந்த வீட்டு வாசலில் மண் இருக்கும். ஸோ அதை தான் கொட்டி வைக்கிறது. ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரீடிங் பாக்ஸை பற்றி நம்ம பார்த்தோம், எப்படி செட் பண்ணால். கண்டிப்பாக அது மாதிரி செட் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 வீக் அல்லது 2 வீக்ஸுக்குள்ளே கண்டிப்பாக, நான் போய் சொல்லலை, அனுபவத்தில் சொல்கிறேன், 1 வீக் 2 வீக்கில் கண்டிப்பாக ஒரு குச்சி புறக்கி வச்சிடும். குச்சி புறக்கி முட்டை வெட்டணும், ஓகேங்களா? இது மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா வச்ச உடனே இந்த திங்கிது பாருங்கள், ஏதோ மண் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பிடிச்சதுக்கு வந்து முட்டை ஓடு இதெல்லாம் மண்ணெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஓகேங்களா? முடிஞ்சால் குச்சி புறக்கி வைங்க. குச்சி இல்லாட்டி இது மாதிரி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அது 1 or 2 வீக்ஸில் வந்து கண்டிப்பாக அதுவாக குச்சி பொறுக்கி முட்டை ஏற்றும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக நான் வீடியோ போகிறது ஸ்டார்டிங்லேயே சொன்னால் மழை வர மாதிரி இருக்குன்னா கரெக்டாக இங்கே பாருங்கள், மழை பெய்யுது, தெரியுதுங்களா? நல்லா மழை பெய்யுது. நல்ல வேலையாக போச்சு. நம்ம காய வச்சு எல்லாமே எடுத்தாச்சு. இன்னும் ஒரு 2 ப்ரீடிங் பாக்ஸ் உள்ளே இருக்குது. அதை நான் அப்புறமாட்டு போடுறேன், ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.